செய்தியின் தலைப்பு The Importance of Sanctification. பாகம் 2, சுத்திகரிப்பின் முக்கியத்துவம். இரண்டாவது பாகத்திற்குள் போகின்றோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனம். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டா இருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். இந்த வசனத்தின்படி நாம் செய்கிற பாவம் நம்முடைய சரீரத்தையும் கரைப்படுத்துகிறது, நம்முடைய ஆவியையும் கரைப்படுத்துகிறது. எந்த பாவம் சரீரத்தை கரைப்படுத்தும், எந்த பாவம் ஆவியை கரைப்படுத்தும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் நாவானது நம்முடைய மாமிசத்தையும் நம்முடைய சரீரத்தையும் கரைப்படுத்தும் என்று பிரசங்கியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனமும், யாக்கோபின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனமும் எழுதப்பட்டுள்ளது. நாம் எப்படியெல்லாம் பாவத்துக்குள்ளாகிறோம், எப்படியெல்லாம் நம்முடைய மாமிசமும் ஆவியும் கரைபடுகிறது என்பதை அறிந்து கொள்வதற்காகவே தேவனாகிய கர்த்தர் இந்த சுத்திகரிப்பின் ஜபத்திற்குள்ளான தேவ செய்தியை நமக்கு கொடுத்து கொண்டு வருகிறார். இந்த சுத்திகரிப்பின் ஜபத்தின் மூலம் பரிசுத்தத்தின் பூரணத்திற்குள் வருகின்றோம். இந்த சுத்திகரிப்பின் ஜபத்தின் மூலம் நமக்குள் ஒரு தெய்வ பயம் உண்டாகிறது. இந்த சுத்திகரிப்பின் ஜபத்தின் மூலம் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிறோம் என்ற அர்த்தம். இந்த சுத்திகரிப்பின் ஜபம் தேவனாகிய கர்த்தர் விரும்புகிற அந்த பரிசுத்தத்திற்குள் நம்மளை கொண்டு செல்லும். நாவினால் நாம் செய்கிற பாவம் நம்மளை பரலோகத்தை இழக்க வைத்து விடுகிறது என்று என் ஆண்டவர் இயேசு சொன்னார். வாசிப்போமே. மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 12வது அதிகாரம் 36வது 37வது வசனங்கள். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். இயேசு கிறிஸ்து சொன்னாரே, உன் வார்த்தையினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், உன் வார்த்தையினாலே நீ குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். அந்த வார்த்தையே பரலோகத்துக்கும் கொண்டு செல்லும், அந்த வார்த்தையே பாதாளத்திற்கும் கொண்டு சென்று விடும். அதனால் தான் இயேசு கிறிஸ்து சொன்ன, மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அது நமக்கு தெரியாது. நான் சொன்னேன், இந்த சுத்திகரிப்பின் சும நமக்குள்ள ஒரு தெய்வ பயத்தை உண்டாக்கணும். இந்த நாவு உன்னை கரைப்படுத்தும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே நியாய தீர்ப்பை முடிச்சுதான் உள்ள நுழைய முடியும். அந்த நேரம் உன்னுடைய வார்த்தைகளினாலே புறம்பாக்கப்பட்டு விடுவோம். அதேதான் சொன்னா, நியாய தீர்ப்பு நாளே கணக்கு கொடுக்க வேண்டும். நாவை ஒரு மனிதனாலும்
அடக்க முடியாது. நல்ல கவனிங்க. நாவினால வேதத்தில் பல பரிசுத்தவான்கள் பாவம் செய்திருக்கதை வாசிக்கிறோம். அப்படின்னா நாவை காத்து கொள்ளுகிறது எப்படி? நல்ல கவனித்துக் கொள்ள வேண்டும். How to protect your words from your mouth. முதலாவது உன்னுடைய நாவுக்காக நீ ஜெபம் செய்ய வேண்டும். நல்ல கவனிங்க. கர்த்தரால் அன்றி எந்த மனுஷனாலையும் நாவை அடக்க முடியாது. அப்ப நாவை அடக்கிறதற்கு சங்கீதக்காரன் வேதத்திலே பல வழிமுறைகளை எழுதி வைத்திருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 141வது சங்கீதம் 3வது வசனம். கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே என்னுடைய வாய்க்கு காவல் வையா, என்னுடைய உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ள. ஆண்டவரே, have to pray fervently every day to protect your tongue. இரண்டாவது, நீ எந்த அளவுக்கு வாஞ்சியா கேட்கிறங்கிறத அவர் பார்ப்பாரு. அப்ப நமக்கு அந்த வாஞ்சை இருக்குதுங்கிறதை தெரியணும்னா நம்ம தீர்மானம் எடுக்க வேண்டும். அந்த நாவினால பாவம் செய்யாதபடி ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். சங்கீதக்காரன் அப்படித்தான் சொல்லுகிறான். சங்கீத புஸ்தகம் 17வது சங்கீதம் 3வது வசனத்தின் பிற்பகுதி. என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். எல்லாம் கவனிங்க. தீர்மானம் என்று சொல்லுகிறது உதட்டில் இருந்து வரக்கூடியதா இருக்கக்கூடாது, இருதயத்தில் இருந்து வர வேண்டும். ஏன்னா உன் வாயில இருந்து வருகிற வார்த்தை இருதயத்தில் இருந்து தான் வருகிறது, அது உதட்டில் இருந்து வருகிறது இல்லை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 34வது வசனம். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாயிருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். என் ஆண்டவர் சொன்னாரே, இருதயத்தின் நிறைவினால் தான் வாயை பேசுகிறது. அப்ப எடுக்கிற தீர்மானம் இருதயத்தில் இருந்து எடுக்க வேண்டும். இயேசு சொன்னார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 18வது வசனம். வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்தில் இருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறது, இருதயத்தில் இருந்து புறப்பட்டு வரும். தானியேல் ராஜாவுடைய போஜனத்தினாலும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்திடக்கூடாது என்று இருதயத்தில் தான் தீர்மானம் பண்ணினானா. தானியேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். நல்ல கவனிங்க. தீர்மானம் சொல்றது
ஆங்கிலத்தில் நான் சொன்னேன்னா, இட்ஸ் a consecrated decision, a firm decision that I should not defile my body by any means of the words from my mouth. அப்போ அந்த தீர்மானங்கிறத நம்ம எப்படி எடுக்க முடியும்? நாவில் இருந்து ஒரு பாவனம் வரவே கூடாது. இன்னைக்கு அநேக நேரங்களில் ஜப ஆவி அணைஞ்சி போகிறதே வாயின் வார்த்தைகள் தான். எல்லாம் கவனிங்க. ஏன் இன்னைக்கு ஜபிக்க முடியாம தடுமாறுகிறோம்? வாயின் வார்த்தைகள்னாலதான். அப்ப அந்த இருதயத்தில் இருந்து தீர்மானம் தானியேல் எடுத்தது மாதிரி. அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? நாவை காத்துக்கொள்ள. சங்கீத புஸ்தகம் 39வது சங்கீதம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும். துன்மார்க்கன் குற்றம் கண்டுபிடிக்கிறான் இருக்கிறான். உன் வார்த்தையில குற்றம் கண்டு துன்மார்க்கன் சொல்றது பிசாசை குறித்து சொல்லுகிறது. அவன் குற்றம் கண்டுபிடிப்பான். அவன் தான் உன்னை பரலோகத்துக்கு போக விடாம தடுக்கிறவன். உன் வார்த்தையில குற்றம் கண்டுபிடிச்சு நீர்தானே சொன்னே, உன் நாவினால நீ நீதிமான் என்று தீர்க்கப்படுவ, உன் நாவினால குற்றவாளி என்று தீர்க்க, இப்படி பேசினான்னு சொல்லுவான். அதை திரும்பிய வாசிங்க. என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன். What is that? What does it mean? கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன்னு சொன்னா இதுதான் உன் வாயினா மூடிடுறது. Never open your mouth on any circumstances. நல்லதோ கெட்டதோ வாயை திறக்காத. நீ நல்லதுன்னு திறக்கிறதுல தான் கெட்டது வந்துடும். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வாசிப்போம். நான் மௌனமாகி ஊமையனாயிருந்தேன். மௌனமாகி ஊமையன், அதுதான் கடிவாளங்கிறது. அதற்காக ஒரு பூட்டை கொண்டு வந்து வாயில வாட்டை போட்டு போடுறது இல்லை. வாய மூடுறது. நல்லா கவனிக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்றான், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நீ எவ்வளவுத்துக்கு எவ்வளவு வாயை மூடுகிறியோ உன் இருதயம் காத்துக்கொள்ளப்படுகிறது. You are not only locking your mouth but also you are locking your heart. நீ வாயை மூடும் பொழுது உன் இருதயம் பாதுகாக்கப்படுகிறது. உன் இருதயம் பூட்டு போடப்படுகிறது. ஏன்னா உன் இருதயத்தில் இருந்துதான் வார்த்தைகள் வெளியே வருகிறது. இருதயத்தின் நிறைவுனால தான் வார்த்தைகள் வெளியே வருகிறது. நீ வாயை மூடி இருக்கும் பொழுது நல்லா கவனிங்க, உன் இருதயம் பாதுகாக்கப்படுகிறது. Your heart will become empty without defiling. நல்லா கவனிங்க, கரப்படாம உடனே உனக்குள்ள இருந்து தேவனுடைய அக்கினி உங்க இருதயத்தில் பற்றி எறியும்.
வாசிப்போம் அது மறுபடியும். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. தியானிக்கையில். எப்போ உன் இருதயம் அனலா இருக்குதா, வசனத்தை தியானிக்க ஆரம்பிச்சிரு, வசனத்தை வாசிக்க ஆரம்பி. அந்த வசனத்துல வல்லமை உண்டு. அந்த வசனம் உனக்குள்ள இருந்து வல்லமையை வெளியே கொண்டு வரும். அந்த வசனம் உன் இருதயத்தை அனல் பற்றி எரிய வைக்கும். நல்லா கவனிக்க வேண்டும். நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். அதுக்கப்புறம் உன் இருதயத்தில் ஒரு ஜெப ஆவி நிரப்பப்படும். That is the secret of receiving the spirit of prayer. ஜெப ஆவியை பெற்றுக்கொள்கிற ரகசியம் அங்கதான் இருக்குது. நம்ம ஜெபிக்க முடியாம தூங்குறியா, தூக்கம் வருதா, ஜெபிக்க முடியலையா, உன்னால முழங்கால் போட முடியாத அளவுக்கு உனக்குள்ள ஒரு சோர்வு வருதா, யூ ஆர் கரப்டட் எனிவேர் இன் யுவர் பாடி. என்னுடைய சரீரத்தில் நீ எங்கேயோ கரைப்படுத்தப்பட்டிருக்கிறாய். சாங்டிஃபிகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். சுத்திகரிக்க வேண்டும். அந்த சுத்திகரிப்பு உன் நாவை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே எனக்கு என் நாவை காத்துக்கொள்ளும். கேட்கணும். Ask the Lord to give you the grace not to open the mouth. வாயை திறக்காம இருக்கக்கூடிய கிருபையை தாங்க ஆண்டவரே. யாரா இருந்தாலும் சரி, அந்த கிருபை இல்லைன்னா நம்ம பேசிட்டு தான் இருப்போம். நீ இன்னைக்கு மன்னிப்பு கேட்டு ஜெபிப்ப, நாளைக்கு பேசிடுவ. இட்ஸ் காமன். இட்ஸ் காமன் டு எவ்ரிவன். ஏன் ஒவ்வொரு நாள் நம்ம மன்னிப்பு கேட்டு ஜெபிக்க வேண்டியது இருக்குதுன்னா, நம்ம மன்னிப்பு கேட்டு மறுபடியும் அந்த பாவம் செய்கிறோம். அந்த பாவத்தை செய்யாமல் இருக்கிறதுக்கு கிருபையை கேட்கணும். நீ கிருபையை கேட்கும் பொழுது நீ எப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுத்து அந்த கிருபையை கொடுப்பாரு. நல்லா கவனிங்க. கிருபையை கேட்ட உடனே கிருபையை தந்துருவார் நினைச்சிடாதீங்க. நீ கிருபையை கேட்ட உடனே நீ எப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுப்பாரு. நீ எப்படி நடக்கணும், நீ எந்த இடத்துக்கு போகணும், எந்த இடத்துக்கு போகக்கூடாது, யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாதுங்கிறத சொல்லி கொடுப்பாரு. அவர் சொல்லி கொடுக்கறதுக்கு நீ கீழ்ப்படிஞ்சு நடக்க 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 அந்த கிருபை உனக்குள்ள வர ஆரம்பிக்கும். அந்த கிருபையை பெற்றதுக்கு அப்புறம் நீ எங்கனாலும் யார்கிட்டனாலும் போய் பேச முடியும். உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை தவறா வராது. எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். Never talk about anybody else. யாரை பத்தினாலும் நீ பேசலாம். நல்லவங்களை பத்தியும் பேசலாம், கெட்டவங்களை பத்தியும் நீ பேசலாம். என்ன பேசலாம்? அவங்ககிட்ட உள்ள நல்ல காரியம் இருந்தா அதை பேசலாம். அவங்க இப்படி நல்ல காரியம் செஞ்சாங்க, நீ அந்த காரியம் செஞ்சிட்டீன்னா பேசுறவன் பேசாதபடி அவர் நிறுத்தி வச்சிருவாரு. உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவாரு. உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணணும்னா நீ அமைதலா இருக்கணுமா? வசனம் அப்படிதான் சொல்லுது. வாசிப்போமே. யாத்ராகமம் 14வது அதிகாரம்
14வது வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். சும்மா இருந்தா போதும். நீ சும்மா இருந்தா போதும். நெவர் மர்மர். இப்படி பேசிட்டானே, இப்படி சொல்லிட்டானே, இப்படி செஞ்சிட்டாங்களே. அவனோடு இருக்கிற காலத்துல அவங்க நன்மை செஞ்சது உண்டு. அந்த நன்மையை பேச வேண்டாம். அப்ப ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுப்பாரு. நாம எந்த மனுஷனாலையும் நாம் அடக்க முடியாதுன்னு வசனம் சொல்லுகிறது. அது சாவுக்கு எதுவான விஷம் நிறைந்ததுன்னு வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்முடைய வாயில இருந்து விஷம் வந்துடக்கூடாது. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். போகட்டும். நாவை குறித்து தெளிவாக உங்களோடு கூட பேசினேன். இன்றைக்கு கண்களை குறித்து, வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான அசுசி நீங்க பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு கூட பூரணப்படுத்துங்கள். நீ என்னைக்கு நீ பரிசுத்தமா வாழ முடியும் அப்படின்னா, only when you do have the fear of God in your heart. உன் இருதயத்துக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் இருந்தா தான் நீ பரிசுத்தமா வாழ முடியும். நல்ல கவனி. பரிசுத்தமா நடிக்கலாம், அது எல்லாராலையும் முடியும். பரிசுத்தமா நடிக்கலாம், எல்லாராலையும் முடியும். ஆனா நீ பரிசுத்தமா வாழணும். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் இருக்க வேண்டாம். நம்ம அதை எல்லாமே தெரிந்து கொள்ள போகிறோம். நாவினால் எப்படி பாவம் உண்டாச்சோ அதை விட பொல்லாதது கண்ணு. நல்லா கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, பிரசங்கியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனத்தில், உன் மாமிசத்தை பாவத்துக்குள்ளாக்க இடங்கூடாதே, அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தையினால் கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியைகளை அழிப்பான என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 3:6 நாவானது முழு சரீரத்தை கரைப்படுத்தும் சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா கண்ணை குறித்து அது கரைப்படுத்தும், அது பாவத்துக்குள்ளாகும் சொல்லி எழுதப்படல. அதை விட பயங்கரமா எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 34 முதல் 36 வரை. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருளடைந்தாமல் முழுவதும் வெளிச்சமாயிருந்தார். ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும் என்றார். நான் ஏன் நாவையோட கண் ரொம்ப டேஞ்சர்னு சொன்னேன் தெரியுமா? நம்ம நாவலால பாவம் செய்யும் பொழுது உன் சரீரம் கரைப்பட்ட உடனே உனக்கு அது தெரியும். ஏதோ ஒரு டர்ட் உன்னை ஆக்கிரமிச்சது தெரியும். நீ எதையும் ஒன்று பேசுற, உன் சரீரம் கரைப்படும்.
நீ கண்டுபிடிச்சிடலாம். ஏதோ தப்பா பேசியிருக்க, அந்த ஃபீலிங் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா கண்ணு தவற பார்த்த உடனே நீ டோட்டலா இருளாயிருவ, தெரியவே தெரியாது. அதனாலதான் தாவீதுக்கு தெரியல, தெரியுமா? நல்லா கவனிங்க, வெரி டேஞ்சர். கர்த்தர் அதை பார்ப்பா. கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 25வது வசனம். உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. உன் பார்வையில் தூய்மை இருக்க வேண்டும். உன் பார்வையில் தூய்மை இருக்க வேண்டும். யோசேப்புடைய பார்வையில் தூய்மை இருந்தது. அது என்ன தூய்மை தெரியுமா? ஆதியாகமம் 39வது அதிகாரம் 8வது வசனம். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால், அவனுடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. அப்ப அந்த எஜமானுடைய மனைவிய அவன் பார்த்த பார்வை என்ன பார்வை தெரியுமா? தாயாக பார்க்கிறான். பாவம் செய்ய முடியுமா? ஏன் உழல? வாலிப பையன் தான் அவன் பார்வை. அவ பெரிய பொம்பளவா, அவளை தாயா பார்க்கிறான். நல்லா கவனிக்க வேண்டாம். தாயாவும் மகளாவும் பார்த்து பாரு. ஒரு தப்பான பார்வை உனக்கு வரவே வராது. நல்லா கவனிங்க. நீ உண்மையாவே பரிசுத்த வாஞ்சித்தேனா பியூட்டிஃபுல்லா உனக்கு சொல்லிக் கொடுப்பாரு. பியூட்டிஃபுல்லா சொல்லிக் கொடுப்பாரு. ஆவிக்குரிய தாகம் மட்டும் ஆண்டவரத்தில் கேட்கணும். எனக்கு அந்த தாகத்தை தாங்க ஆண்டவரே. ஆவிக்குரிய தாகங்கிறது பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம். ஆவிக்குரிய தாகங்கிறது எப்படி கர்த்தரை நான் பிரியப்படுத்த முடியும்? உனக்கும் கர்த்தருக்கும் ஒரு நெருங்கிய உறவு வந்துட்டுன்னு வச்சுக்கோ. அந்த நெருங்கிய உறவு வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உனக்கு யார்கிட்டையுமே பேச இஷ்டம் இருக்காது. எப்போ அவர் சமூகத்துக்கு போகலாம், எப்போ அவருடைய சமூகத்துக்கு போகலாம். நல்லா கவனிங்க. உன் கண்ணு இருட்டாயிரும், உனக்கு தெரியாது. அந்த நிமித்தம் உன் முழு சரீரம் இருட்டாயிரும். ஏன்? கண்ணானது முழு சரீரத்துக்கு விளக்கு. உன் கண்ணு சரியில்லைன்னா சரீரம் முழுதும் இருளான்னு சொன்னாரே. ஏன்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 28வது வசனம்.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. நல்லா கவனிக்க வேண்டும். ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனா, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தார் ஐயா, அவளுடைய இருதயத்திலே விபச்சாரம் செய்தாயிட்டு. பார்க்க தானே செஞ்சோம் நீங்க நினைப்பீங்க. பரிசுத்தங்கிறது கடினமான ஒன்று. இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் குறித்து தான் பேசினாரு. என்ன சொன்னானுங்க தெரியுமா? இது கடினமான உபதேசம். யோவான் 6வது அதிகாரம் 60வது வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்போம். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். இது கடினமான உபதேசம், இதை யாரு கேட்பாங்க? அவருடைய சரீரத்தை சொல்றாருயா, அவருடைய ரத்தத்தை குறித்த டாக்டரின் அதே கடினமான உபதேசம் சொன்னா இவன் இந்த பரிசுத்தத்தை எல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? கடினமான உபதேசம். சீசர் 12 பேர்கிட்ட போய் கேட்கிறாரு 67வது வசனத்திலிருந்து. அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். இப்படி சொன்ன பேதுருவுக்குள்ளே பயத்தை கொடுத்து இயேசுவை மறுதலிக்க வைத்து விட்டான் பிசாசு. நல்லா கவனிங்க. எப்பொழுதுமே நான் நிலைச்சு நின்றுவேன், நான் உறுதியா நின்றுவேன். நெவர் சே லைக் தட். நீ எது சொல்றதா இருந்தாலும் அதை சொல்றதுக்கு முன்னால கர்த்தருடைய பேரை முதல்ல சொல்லிரு. கர்த்தருடைய கிருபை இருந்தா நான் பாவம் செய்ய மாட்டேன். கர்த்தருடைய கிருபை இருந்தா ஒருத்தன் என்னை தொட முடியாது. கர்த்தருடைய கிருபை இருந்தா என்னை அசைக்க யாராலையும் முடியாது. தாராளமா சொல்லு, அந்த கிருபை உன்னை பாதுகாத்துக்கணும். நல்லா கவனிக்க வேண்டாம். எப்படி ஒருத்தனுடைய பார்வை அவன் அதிகமா பாதிக்குது தெரியுமா? ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கணும், இருதயத்தில் விபச்சாரம் செஞ்சாச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பார்வையில உன் சரீரம் எப்படி மாறுது, அது எப்படி பாவத்துக்குள்ளாகுது தெரியும்னா, 2 சாமுவேலின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். இதற்கு பின்பு தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு தாமார் என்னும் பேருள்ள சௌந்தரியமுள்ள ஒரு சகோதரி இருந்தாள். நல்லா கவனிங்க, சௌந்தரியம் உள்ள ஒரு சகோதரி இருந்தா. அவள் மேல் தாவீதின் குமாரன் அம்னோன் மோகம் கொண்டான். மோகம் கொண்டானா? அந்த பார்வை அவனுக்குள்ள ஒரு இச்சையை கொடுக்குது. மோகம் கொள்றான். வாசிப்போம். தன் சகோதரியாகிய தாமார் நிமித்தம் ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான். என்ன வியாதிப்பட்டானா? அது எவ்வளவு கூடிய பாவம். அந்த பாவத்தை செய்யாம அது விடவே விடாது. அதனாலதான் அதுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பிசாசுக்கு இடம் கூடாது என்கிறது ஏன் வேதம் சொல்லுகிறது? இடம் கொடுத்துட்டு ஆக்குபை பண்ணிடுவான்.
நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அந்த பாவத்தை செய்து கடைசியில் அவனை அடிச்சு கொன்னே போடுவாங்க, செத்தே போயிடுவான். 2 சாமுவேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து, ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்திக் கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். நல்லா கவனிங்க. ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை உப்பரிகையின் மேல் இருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரவதியாயிருந்தாள். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினாள். அவள் ஏலியாமின் குமாரத்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார்கள். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். நல்லா கவனிங்க. இதுல தாவீது மட்டும்தான் பாவம் செஞ்சா நினைச்சிடாதீங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 25வது வசனம், உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே, அவள் தன் கண்ணிமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே. என்னது? அவள் தன் கண்ணிமையினால அவ பார்த்த பார்வைதாங்க இவனை காலி பண்ணிருச்சு. நீங்க வேதத்தை வாசித்துட்டீங்கன்னா பரிசுத்தமானவா பாவத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்க. வெளியே சொல்லி போடுவேன்னு சொல்லிடுவா. தாவீது பைத்தியக்காரன் கிடையாது. சும்மா குளிச்சுட்டு இருக்கிறவளை தூக்கிட்டு வர சொல்ல அவன் பைத்தியக்காரன் கிடையாது, ஞானம் உள்ளவன். எந்த ஞானம் உள்ளவனா இருந்தாலும் சரி அவ கண்ணாலே காலி பண்ணிடுவா. வசனம் சொல்லுகிறது, நீதிமொழியில் 6:32, ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதி கெட்டவன். ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதி கெட்டவன். அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான். அதனாலதான் நீ உடம்பு முழுவதும் இருளாயிருது. அது மரணத்துக்கு எதுவான பாவம். அது நேர பாதாளத்தில் கொண்டு போயிடும். நல்லா கவனிக்க வேண்டும். அது மரணத்துக்கு எதுவான பாவம். அது கண் முழு சரீரத்தையும் இருளாக்கிறான். யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனம், இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில் யூதா கோத்திரத்து சீராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மீக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்து கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. சாபத்தீடானதில் சிலதை எடுத்துக்கொண்டானா? ஆண்டவர் எடுக்காதன்னு சொன்னது ஏன் எடுத்தான் தெரியுமா? 19வது வசனம், அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒலிக்காதே என்றான். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதி உத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். மெய்யாகவே இஸ்ரவேலின் கர்த்தருக்கு பாவம் செய்தேன். இன்னென்ன பிரகாரமாக செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன். எது கர்த்தர் விரும்பலையோ அதை தான் இச்சிக்க வைப்பான்.
இச்சைங்கிறது வேற, ஆசைங்கிறது வேற. ஆசைப்பட்டு எடுக்கிறங்கிறது வேற. இச்சைன்னு வந்துட்டாலே அது பாவம் உள்ளது. இச்சித்து எடுத்துக்கொண்டேன், அதுக்கு தண்டனை என்ன? 25வது வசனம். அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினதென்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் அவன் மேல் கல் எறிந்து அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். நல்ல கவனி, இஸ்ரவேல் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து காலி பண்ணிட்டாங்க. அப்ப அந்த இச்சை எவ்வளவு பெரிய பாவம். ஆதியில ஆதாமை ஏவாளை ஆண்டவர் உருவாக்கின பொழுது கண்ணுனாலதான் பாவம் வந்துச்சு. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16-17 வசனங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆண்டவர் சொல்றது தொற்றாத. அதனால ஆதாமும் ஏவாளும் அந்த பக்கமே போனதில்லை. அந்த பக்கமே அவங்க போனதில்லை. அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் பிசாசு. ஏன் இவன் இந்த பக்கமே போகல? தந்திரமாய் வந்தவட்ட பேசுறான். 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். நல்ல கவனிங்க, உளறிட்டா, ரகசியத்தை உளறிட்டா. முதல்ல அவ வாயால பாவம் வந்துச்சு. அவன் போட்டு வாங்கிடுவான், தந்திரம் உள்ளவன். உங்கள்கிட்ட சிலர் மேட்ரை கறக்கிறதுக்கே அவங்க மேட்ரை சொல்லுவாங்க, நீ வளரிடுவ, அதில் நீ மாட்டிக்கிடுவ. வாசிப்போம். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு, இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். அதனால சாபமே வந்துச்சு, தேவனை விட்டு போயிட்டாங்க. பிசாசு உங்களை பாவத்துக்குள்ள ஆக்குறதே வாயால கண்ணாலதான். நல்லா கவனிங்க, அந்த பாவம் தேவனை விட்டு விலக்கிருச்சு, தேவன் வைத்திருந்த தோட்டத்தை விட்டு விலக்கிருச்சு. அதற்கப்புறம் அவன் மூலம் உலகம் முழுவதும் பாவத்திற்குள் வந்தது. கண்ணு டேஞ்சரானது, கண்ணு டேஞ்சரானது. அடுத்தபடியாக இருதயம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனம்.
இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆண்டவர் சொல்றார், பரலோகத்துக்குள்ள போனோம்னா உன் இருதயம் சுத்தமாய் இருக்க வேண்டும். அது ஒரு ஜெனரேட்டர் மாதிரி. இட் ஜெனரேட்ஸ் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் குட் அண்ட் பேட் திங்ஸ். உள்ள நல்லது கிடந்தா நல்லது வெளியே வரும், உள்ள கெட்டது கிடந்தா கெட்டது வெளியே வரும். இட் ஹாஸ் டு பி ப்ரொடெக்டட். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 23வது வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அந்த இருதயத்தில் இருந்து ஜீவ ஊற்று புறப்படுமா? இட் ஹாஸ் டு பி ப்ரொடெக்டட். ஏன் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ள சொல்லப்பட்டிருக்கு? எரேமியாவின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 9வது 10வது வசனங்கள். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே தீர்க்குள்ளதும். எல்லாவற்றை பார்க்கலாம் இருதயமானது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளின் திரியங்களை சோதித்தருகிறவருமாயிருக்கிறேன். சங்கீதக்காரன் எப்படி ஜெபிச்சான் தெரியுமா? சங்கீதம் 17வது சங்கீதம் 3வது வசனம். நீர் என் இருதயத்தை பரிசோதித்து, என் இருதயத்தை பரிசோதித்து. ஏன்னா அவர் தான் இருதயத்தை பார்க்கிறவர். நீர் என் இருதயத்தை பரிசோதித்து, ரா காலத்தில் அதை விசாரித்து, ராக்காலங்களில் அதை விசாரித்து, என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். புடமிட்டு பார்த்து எப்பா அடி வாங்கினதுக்கு அப்புறம், அடி வாங்கினதுக்கு அப்புறம் சொல்றான் சுத்தமாயிட்டான். நல்ல கவனிங்க. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கிறார்ல. ஹவு டு ப்ரொடெக்ட் யுவர் ஹார்ட். அங்க நாவை காத்துக்கிறதுக்கு எப்படி ஜெபிக்கணும்னு சொன்னேன், எப்படி தீர்மானம் எடுக்கணும்னு சொன்னேன். அப்ப அந்த இருதயத்தை பாதுகாத்து கொள்ள நீ எப்படி நடக்க வேண்டும்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 23லிருந்து தொடர்ந்து வாசிப்போம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அதனிடத்தில் இருந்து ஜீவ ஊற்று புறப்படும். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. நல்ல கவனிங்க. முதல்ல உன் இருதயம் பரிசுத்தமா இருக்கணும். உன் உதட முதல்ல சரியாவை. உன்னுடைய வார்த்தை சுருக்கமாக இருக்கட்டும். உன் நாவுக்கு கடிவாளம் போடு. உன் நாவுக்காக ஜெபி. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு நாவை பாதுகாக்கிறியோ உன் இருதயம் பாதுகாக்கப்படும். வாசிப்போம். உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது. உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. அப்படின்னா what does it mean? நாவுக்கு தீர்மானம் எடுத்தான் தாவீது. கண்ணுக்கு யோபு ஒரு காரியம் செய்கிறான். யோபுவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 1வது வசனம். என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? கண்களோடு உடன்படிக்கை பார்க்க மாட்டேன். நீ எந்த பெண்ணையும் பார்க்காம இருந்தீன்னா எந்த பெண்ணும் ஞாபகம் கண்ணுக்கு வராது. அதே மாதிரி சகோதரிகளும் தான். எந்த ஆணையும் பார்க்காம இருந்தீன்னா எந்த ஆணும் ஞாபகத்துக்கு வராது.
நம்ம பார்த்துட்டு போயிடுறோம். ராத்திரி தூங்குறது வரைக்கும் அவனை தானே அல்லது அவளை தான் நினச்சிக்கிட்டு கிடப்போம். இல்லை கவனிங்க, பாவ எண்ணங்கள் வர வர நீ இருளாயிட்டு போயிடுன்னு அர்த்தம். நீ கரைபட்டு கொண்டிருக்கிறாய்ன்னு அர்த்தம். விபச்சாரம் செஞ்சாதான் நரகத்துக்கு போவோம்னு நினைக்காதீங்க. இச்சையோட பார்த்தாலே நீ இருதயத்தில் விபச்சாரம் செஞ்சாச்சுங்கிறாரு இங்க ஆண்டவர். எப்பொழுதுமே சாங்டிஃபிகேஷன் சொல்றது அந்த சுத்திகரிப்புக்குள் நீ போகும் பொழுது உன் கண்ணை பரிசுத்தமாக வைக்க, நாவ பரிசுத்தமாக வைக்க, கதறி அழுது கேட்க வேண்டும். நீ எவ்வளவுத்துக்கு எவ்வளவு தேவ சமூகத்தில் கதறி அழுகிறியோ அதே பரிசுத்தத்தை உனக்கு கொடுப்பாரு. நீ சுத்தமா இருந்தீனா உன் கூட கத்தரி நீ போகிற இடம்லாம் வருவாரு. உன் இருதயம் சுத்தமாங்கிறது அகத்தின் அழகு முகத்துல தெரியுமா? நீ இருளா இருக்கிறியா வெளிச்சமா இருக்கிறியாங்கிறது முகத்திலே தெரிஞ்சிடும். உன் முகத்திலே இந்த இருள் தெரியும் அல்லது உன் முகம் பிரைட்டா இருக்கும். நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொன்னார், வாயிலிருந்து புறப்படுகிறது இருதயத்திலிருந்து புறப்படுதான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 18 20 வரை, வாயில் இருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்தில் இருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் களவுகள் பொய் சாட்சி தூஷணங்களும் புறப்பட்டு வரும். எப்படி ஒரு நாவை ஒருத்தனால அடக்க முடியாதோ அதே மாதிரி யாராலையும் பாவம் செய்யாம இருக்க முடியாது. அப்ப நீ பாவமே செய்யாம இருக்கணும் அப்படின்னா உன் இருதயத்துக்குள்ள ஒரு வாஞ்சை அல்லது தாகம் பரிசுத்தத்தின் மேல் இருக்க வேண்டும். நல்ல கவனிங்க. நீ எந்த அளவுக்கு உன் இருதயத்துக்குள்ள பரிசுத்தம் தாகம் ஆர்வம் இருக்குதோ ஒன்னு அறியாமலே தேவ சமூகத்தில் கதறுவ. ஆண்டவரே என்னால் இது முடியல, எனக்கு கிருபையை தாங்க, என்னால் இந்த பார்க்காம இருக்க முடியல, என்னால் இந்த பாவம் செய்யாம இருக்க முடியல, என்னால் பொய் சொல்லாம இருக்க முடியல, ஆண்டவரே எனக்கு கிருபையை தாங்க, இல்லைன்னா என்னை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஜெபி, கதறு. நீ எந்த அளவுக்கு பரிசுத்தத்துக்காக உன் அர்ப்பணிக்கிறங்கிறத பார்ப்பாரு. அங்க பரிசுத்தத்தை கேட்டுக்கிட்டு கதறிக்கிட்டு வரும்போது ஒரு நல்ல ஸ்திரீ அல்லது நல்ல பையனை உனக்கு முன்னால் கர்த்தர் கொண்டு வர, பிசாசு கொண்டு வருவான்னு நினைக்காத, கர்த்தர் கொண்டு வருவார். நீ எப்படி பார்க்குறங்க பார்ப்பாரு. அவர் சொல்லி கொடுத்தது மாதிரி நீ நடக்கிறியா, நீ வாஞ்சித்தது மாதிரி நடக்கிறியா பார்ப்பாரு. நல்லா கவனிக்கவேன். ஒரு முறை நான் ஆண்டவரத்தில் பொறுமையை கேட்டு ஜெபம் பண்ணேன். அப்போ நாங்கள் வேலை பார்த்துட்டு இருந்த காலம், நான் ரோட்டில் நடந்து வந்துட்டு இருந்தேன். ஒருத்தன் சைக்கிளில் போகிறோம், டமார்னு இடிச்சிட்டான். பழைய கோவம் வந்துரு, ஏய் நில்லு அப்படின்ட்டேன். I heard a voice. என் பொறுமையை தான் நான் கேட்டேன். அங்கே கேட்டு இங்கே வந்து ஏன் கோவப்படுற? ஆண்டவர் அதிகமாக உன் இருதயத்தில் பேசுகிற சத்தத்தை கேட்குற அனுபவத்துக்குள்ள வர வேண்டும். இருதயத்தில் தாராளமாய் பேசுவார். உன் இருதயத்தில் அவர் இருந்தா அவனுக்கு தாண்டி போறேன், ஏமா நில்லுன்னு சொல்லிட்டு ஓம்பட்டு போயிட்டே இருக்க,
காது கேட்கலையாங்கிறான். செவிட மாதிரியே போய்கிட்டே இருந்தேன். சொல்லி கொடுப்பாரு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் இடிச்சிட்டு போறது பிசாசு செய்யலை, கர்த்தர் செய்கிறார். இருதயம் தான் சகல பாவத்தையும் கொண்டு வரும். எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 31, 32. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நல்லா கவனிங்க. பிட்டர்னஸ் இஸ் அ பாய்சன். நல்லா கவனிச்சுக்கோங்க. உயிரோட உன்னை கொண்டு போடும். நீ விபச்சாரம் செய்ய மாட்ட, கொலை செய்ய மாட்ட, களவு செய்ய மாட்ட, ஒரு சின்ன பொய் கூட சொல்ல மாட்ட. நீ அவ்வளவு பரிசுத்தமா இருப்ப. உன்னை கவுத்த பிசாசால முடியாது. அவன் செய்கிறது உன் இருதயத்தில் கசப்பை கொடுத்துருவான். நீ நேசிக்கிற ஒருத்தன் உனக்கு விரோதமாக பேசுறது உன் காதில் கொண்டு வர வைப்பான். நீ உதவி செஞ்ச ஒருத்தன் உனக்கு விரோதமாக செய்கிறத உன் காதுக்கு தெரியப்படுத்துவான். பேச மாட்ட, அல்லது அவனை பற்றி திட்டிடுவ. உன்னால் அவனை மன்னிக்க முடியாது. நீ பரலோகத்தை இழந்துருவ. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 14, 15 வசனங்கள். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். நல்ல கவனிங்க. அதை மன்னிக்கலை நம்ம பரலோகம் போக முடியாது. பிசாசுடைய மேஜர் கன்னிங்னஸ், மைனர் இல்லை. The major cunningness is bitterness, anger. கோபத்தை கொடுப்பான். நீ கோபப்பட்டு போயிருவ, பரலோகத்தை இழந்துருவ. ஜபம்லாம் இருக்கும், ஜபம்லாம் போகாது. நல்லா கவனிக்க வேண்டும். அபிஷேகம் போகாது. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். தாவீது கொலையும் செஞ்சிட்டான், விபச்சாரமும் பண்ணிட்டான். பரிசுத்தாவி போகல, போயிடாது, கண்டுபிடிக்க முடியாது. நீ சுத்திகரிப்பில் தேவ சமூகத்தில் ஒன்று ஆரம்பிச்சு பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் நான் இன்னும் எதில் தப்பு செஞ்சாண்டர், இன்னும் எதில் தப்பு செஞ்சாண்டர், ஒவ்வொரு நாளும் நீ கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் ஞாபகப்படுத்துவார். நீ கன்ஃபஸ் பண்ணிட்டு நெவர் டு இட் அகைன். கிருபையை கேட்டுரு, அவனை பரிசுத்தப்படுத்திடுவாரு. சுத்திகரிப்புன்னு சொல்றது என்னை உண்மை போல மாற்றுங்க ஆண்டவரே. என் பார்வையில் அன்பு இருக்க வேண்டும் ஆண்டவரே. என் வார்த்தையில பரிசுத்தம் இருக்க வேண்டும் ஆண்டவரே. நீர் எதிர்பார்க்கிற சுத்தம் என் இருதயத்தில் இருக்க வேண்டும் ஆண்டவரே. என்னை சுத்திகரிங்க. உங்களுடைய அன்பினால், உடைய அன்பு எனக்குள் உண்டாகத்தக்கதாக என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே. நீ எதிர்பார்க்கிற பரிசுத்தம் வரத்தக்கதாக என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே. நம்ம கேட்க வேண்டும். எல்லாரும் பலகீனமானவங்க தான். இட் டேக்ஸ் சம் டைம். உடனே வந்துடலாம் நினைக்காதீங்க. இட் டேக்ஸ் சம் டைம். பல பாதையில் கொண்டு செல்வார். பல பாதைகளில் கொண்டு சென்று முழு சரீரமை மறக்க வச்சு மறக்கட்ட மாதிரி ஆக்கித்தான் உன்னை பரிசுத்துக்குள்ள கொண்டு வருவார். நல்லா கவனிக்க வேண்டும்.
உன் கூட மட்டும் கர்த்தர் இருந்துட்டாருன்னா உன்னை யாராலையும் பாவம் செய்ய வைக்க முடியாது. நல்லா கவனிங்க. என் இயேசு சொன்னார், யோவான் 8வது அதிகாரம் 29வது வசனம், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். மோசே அருமையான ஜெபம் பண்ணுவான். ஆண்டவரே, நீங்க எங்களோட வராட்டா, எங்களை இந்த இடத்துல இருந்து புறப்பட வச்சிடாதீங்க, எங்களை இந்த இடத்துல இருந்து புறப்பட வச்சிடாதீங்க. அப்பதான் சொல்லுவார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லாம். உன் வீட்டை விட்டு நீ வெளியே வந்துட்டியா, உன் கூட கர்த்தர் வரணும். டோன்ட் கோ வித்அவுட் ஜீசஸ். இயேசு இல்லாம நீ வெளியே போகாத. அந்த அனுபவத்துக்குள்ள வாங்க. ஒவ்வொரு நாள் சுத்திகரிப்பு ஜெபத்துல என் நாவை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என் கண்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, ஒரு சுத்தமான இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. இன்னைக்கு நான் மரித்தாலும், இன்னைக்கு நீர் வந்தாலும் நான் பரலோகத்துக்கு வந்துடுறேன் ஆண்டவரே. ஆண்டவர் சுத்திகரிப்பு 2-3 வழிமுறைகள் அவரிடத்துல உண்டு. ஒரு வழிமுறைன்னு சொல்றது, இப்ப நான் சொன்னது மாதிரி, நீ எதை கேட்க, நீ விசுவாசத்தை கேட்கியா, உன் விசுவாசம் அத்து போகிற பாதையில கொண்டு போவார். நீ பரிசுத்தத்தை கேட்கிறியா, பரிசுத்தம் ஒட்டஞ்சு போகிற பாதையில கொண்டு போவார். பொறுமையை கேட்கிறியா, பொறுமையை இழந்து போகிற சூழ்நிலை, அது ஒரு சுத்திகரிப்பு. இன்னொரு சுத்திகரிப்பு சிற்சையின் பாதை. தாவீது சிற்சையின் பாதையில போய் தான் பரிசுத்தவானா மாறினா. ஆண்டவர் அடி கொடுத்தாருன்னா தாங்க முடியாது. எவ்வளவு நேசிக்கிறாரோ அவ்வளவுக்கு கோவப்படுவாரு. அவர் நேசிக்கிறவங்கிட்ட மட்டும் தான் கோவப்படுவார், வேற யார்கிட்டையும் கோவப்பட மாட்டாரு. ஏன் நேசிக்கிறவங்கிட்ட கோவப்படுறாருன்னா, அன்பாவே சொன்னா கேட்க மாட்டாங்க, அன்பாவே சொன்னா கேட்க மாட்டாங்க. அப்படி சொல்லி கொடுத்துதான் உங்களை உருவாக்கி கொண்டு வருவார். அல்லேலூயா.